செய்திகள். தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தை சென்னையில் நாளை தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. திருப்பதி தேவஸ்தானத்தில் வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி காலை 6 மணி முதல் 10 மணி வரை 4 மணி நேரத்திற்கு அனைத்து தரிசனங்களும் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. காரைக்கால் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 1ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான குலுக்கல் நாளை நடைபெற உள்ளது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் திறந்து வைப்பார் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவை அன்னூரை அடுத்துள்ள பொகலூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அஸ்ஸாமில் வினாத்தாள் கசிவின் காரணமாக மார்ச் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடக்க இருந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்காக பணிகளை மேற்கொள்ள 5 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் இதுவரை 1,1679 மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. BSNL வாடிக்கையாளர் சேவை மையங்கள் 23, 30 மற்றும் 31 ஆகிய விடுமுறை நாட்களிலும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியை காண வரும் பயணிகளின் வசதிக்காக வேளச்சேரி மற்றும் சென்னை கடற்கரை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மாலை IPL போட்டி நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் இன்று செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவைக்கு வருகை தர உள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது ஜெகரண்டா மலர்கள் பூத்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான தமிழ்நாட்டின் முன்னெடுப்பிற்கு ஆதரவாக உள்ள ஹேமந்த் சோசன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். இன்று IPL போட்டி தொடங்குவதற்கு முன்பாக மைதானத்தில் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களின் இசை கச்சேரி நடைபெற உள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை நிறைவு பெற்றது. 1621 கோடி ரூபாய் செலவில் அவிநாசி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணி 92% நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தின் கீழ் இருபுறங்களிலும் 32 இடங்களில் பேருந்து நிலக்குடைகள் அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்திற்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி போராட்டத்தில் பாஜகவினர் நேற்று ஈடுபட்டனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 65,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கோவை மாநகராட்சியில் சொத்து வரி உள்ளிட்ட முக்கிய வரிகளை செலுத்தும் வகையில் இன்று சிறப்பு முகாம் பல்வேறு பகுதியில் நடைபெற உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டிகளை காண செல்லும் ரசிகர்கள் தங்கள் டிக்கெட்டை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்புவனம் பூமாரியம்மன் சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. ரமலான் நோன்பினை முன்னிட்டு தேமுதிகவின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வங்கி ஊழியர்கள் அகில இந்திய வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். 2545 ரேஷன் கடைகளுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் செக்கிங் கவுண்டர்கள் 120ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கட்டணமில்லா பயண அட்டைகளை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். விரிவுபடுத்தப்பட்ட ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவிலுக்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்.
திமுக ஆட்சியில் 32 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2விற்கு 1087 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பூந்தமல்லி மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணியின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இன்று முதல் 26ஆம் தேதி வரை சென்னையில் 14, 15 மற்றும் 16 ஆகிய மண்டலங்களில் குடிநீர் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குவதாக BCCI அறிவித்துள்ளது. கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட பழுதுபார்க்க இயலாத வீடுகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நகை கடனுக்கான விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது. இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நகைக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடந்த கணக்கெடுப்பில் 200க்கும் அதிகமான பறவை இனங்கள், 25 அரிய வகை பறவை இனங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. வார விடுமுறை நாட்களை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடலில் ஃபைபர் படகில் தத்தளித்த இலங்கையை சேர்ந்த 2 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் நலத்திட்ட பயன்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவையில் உள்ள மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதியன்று குடமுழுக்கு நடத்த அறநிலைத்துறை முடிவு செய்துள்ளது. பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசிற்கு இல்லை என்று பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் வருகின்ற 26ஆம் தேதி முதல் 15 நாட்களுக்கு சூரிய சக்தி நிறுவல் பயிற்சி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மின் மாற்றி பழுதை சரி செய்ய விவசாயிகள் மின் நுகர்வோரிடம் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் இயக்கப்பட உள்ள AC மின்சார ரயிலுக்கு மேற்கண்ட இந்த 12 நிறுத்தங்கள் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டம் மற்றும் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு 2025-26ஆம் நிதியாண்டிற்கு 628 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.